அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 15/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:14 துலாம் நட்சத்திரத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொழில் அமையலையா, அதே போல் நல்ல ஒரு துணைவன் அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதே போல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்ப நிலையில் இருக்கீங்களா? எதிர்பாரா விதமாக ஒரு நோய் வந்து அது நம்ம விட்டு போகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியோடு விரும்பி செய்வீர்கள். சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்திருந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படுகிறது. பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும். பிறரோடு உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் சந்திக்க நேரிடலாம். இன்று சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். உரையாடும் போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. கண் பரிசோதனை செய்வது நல்லது. அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தடைகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம். கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிதளவு வெளிப்படுத்துவீர்கள். இதனை தவிர்த்தால் அவசியம். இது துணையிடத்தில் நகைச்சுவையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு. செலவுகள் குவிந்து காணப்படலாம். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் சாதகமாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நண்பர்களால் பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். செயல்திறனில் மிகுந்த திருப்தி காணப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். சிறப்பான நாளாக புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படலாம். இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து கவனத்தோடு முடிவெடுக்க வேண்டும். இன்று சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள நேரிடலாம். இன்று பணியை பொறுத்தவரை பணி உங்கள் முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது. பணி சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொள்ள மாட்டீர்கள். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. நீங்கள் எதிர்பார்த்த அளவு பணத்தை சம்பாதிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியோடு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மோதல்களை தவிர்க்க அறிமுகமில்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரோடு கவனமாக பழக வேண்டும். மற்றவர்களோடு பேசும்போது அதிக கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக ஆற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம். துணையோடு இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் இரத்த அழுத்த பாதிப்பு காணப்படலாம். இதனால் சிறிது சோர்ந்து காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக அமையலாம். நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம். பணியிட சூழல் உங்களுக்கு சுமூகமானதாக இருக்காது. இது கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக துணையோடு மோதல் ஏற்படலாம். துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு மிகுந்த கவலையை உருவாக்கலாம். இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மேலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியம் உள்ளது. சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக மாற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மேலதிகாரியிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது. நிதிநிலையில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சளி, இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று உறுதியாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சூழல் சிறப்பானதாக காணப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். இதனால் உறவு பிணைப்பு வலுப்பெறும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய திறனை உயர்த்த முடியும். கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படலாம். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். இன்று நட்பான அணுகுமுறை வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கவனத்தோடு இருத்தல் வேண்டும். விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையோடு பேசுவீர்கள். தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்புள்ளது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண நஷ்டம் காணப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான சூழ்நிலை இல்லை. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள். நட்பலன் காண உறுதியாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண நஷ்டம் காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். இதனால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உதவிகரமாக இருப்பார்கள். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.